கேளையா. டேய் 2 ஐஸ்கிரீம்டா. இதுவரை இருக்கும். சாக்லேட் ஐஸ்கிரீம் தாடி மாமா. இவளை வச்சு நீ எப்படி தான் வாழ போறானோ. வேற எதுவும் வேண்டாம் இல்ல? வேண்டாம். வயிறு பசிக்கதான் செய்து. ஆனா பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு பசியோட இருக்கணுமா. அதுதான் நான் ஃபாலோ பண்றேன். ஏய் டாடி, அது எங்க வேடா. டோன்ட் டச். ஐஸ்கிரீம் தொட்டிங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன். போய் பில்ல பே பண்ணிட்டு வாங்க. வணக்கம் டாக்டர். அட வாங்க இன்ஸ்பெக்டர். பொண்ணு கொடுத்து வச்சவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பாக்குறீங்க. யாரு கட்டி பொறுப்பண்ண? கட்டையில போற பொண்ணு வெறுப்பேத்தாதுங்க டாக்டர். உங்க கணக்குப்படி அடுத்த அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணு போயிடுவான்னு சொன்னீங்கல்ல. மாசம் அமாவாசை தான் போகுது, அவ மட்டும் போக மாட்டேங்கிறா. நீங்க அப்போ அந்த பொண்ணு கேன்சர் இல்ல? ஐஸ்கிரீம் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா இன்னும் 100 வருடம் உயிரோட இருப்பா. குத்துக்கல் மாதிரி நல்லா ஏமாந்தீங்க. தேங்க்யூ. என்றால் உயிரை எடுத்து தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற இமையும் மிசையும் நிகழ்ச்சியோடு உங்களுடைய ஆறாத வடுக்கள் ஆறாத ரணமான சுமைகளையும் மீட்டு அப்படியே உங்களுடைய கவிவரிகளையும் நீங்கள் எங்களோட அப்படியே அனுப்பி வைக்கலாம். நாங்களும் அதை நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கோம் இல்லையா ஜோ? ஆமாம் லக்ஷ்யா. எவ்வளவு அழுதாலும் சில வழிகள் மட்டும் குறைவதே இல்லை. பிரிந்தவர்களை திரும்ப பார்த்து விடக்கூடாது என்பது கோபத்தினால் அல்ல. திரும்ப பார்த்தால் தாங்கும் அளவில் மனதில் தைரியம் இல்லை என்பதே உண்மை. யாரிடமும் அதிக அன்பு வைக்காதே. பிரிவின் நேரத்தில் அழுவது உன் கண்கள் இருக்காது, உன் இதயமாகத்தான் இருக்கும். தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும், மற்றவர்களுக்கு அதை கொடுத்தால் கசக்கும். ஆமாம், நீ என் மின்னலா வரும்போது இத்தனை பிரகாசமாக இருக்கின்றாய். நீ என்னை மழைக்கு பிறந்தவளா இத்தனை கண்ணீரை தருகின்றாய். நீ மின்னலாக இரு, மழையாக இரு, நான் உனக்கு மேகமாக இருப்பேன். காதலில் சேர்ந்திருக்கும் போது வரும் இன்பத்தை தான் அன்பே எல்லோரும் விரும்புகின்றார்கள். நீ பிரிந்திருக்க விரும்புகின்றாய். பிரிந்திருக்கும் போது நினைவுகள் அதிகம் என்பதற்காகவா? இதயம் ஒரு கையளவு என்று சொன்னார்கள். உன் இதயத்தில் இணைந்தேன், இன்று வரை அதன் எல்லையை தேடுகின்றேன். இப்படித்தான் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம், நான் மட்டும் விதிவிலக்கா? சந்தோஷப்படுகின்றேன் உயிரே. இதுவரை காதலை சுமந்தேன், இப்போ நீ தந்துவிட்டு சென்ற வலிகளை சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன் வலிகளை சுமக்கும் கூலியாளாய் என்னை காதலித்ததற்கு நன்றி. உன் இதயம் என்ன காதல் சிறைச்சாலையா? என்னை கைது செய்து விலங்கிட்டிருக்கின்றாய். ஒன்றில் ஆயுள் கைதியாக்கு, தூக்கு தண்டனை கைதியாக்கு. தீர்ப்பை தள்ளி போடுவது போல மௌனத்தில் இருக்காதே. நான் காதல் பிச்சைக்காரன். என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்து உன்னை பெற்றேன். இப்போ உன்னையும் இழந்து நிற்கின்றேன். கிழிந்த சட்டை போல் சில நினைவுகள் ஒட்டி நிற்கின்றன. நீ மட்டும் என் உயிர், நீ எனக்கு மட்டும் சொந்தம். வாழ்க்கையில் தவறே செய்யாதவர்கள் வாழ்க்கையில் புதிதாக எதையும் முயற்சிக்காதவர்களாக இருக்க முடியாது. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். அதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும். நான் வார்த்தை தேடி அழிந்த போது எனக்கு கிடைத்த கவிதை நீ மட்டும்தான். என் கண்களுக்கு உயிர் கொடுத்த கடவுள் தந்த வரம் தான்
அழியாத காதல், அதிலே அழியாத நினைவை தந்துவேனே. அழுகின்ற போது அன்னையாய், விழுகின்ற போது தோழனாய், கடைசி வரை கைகோர்த்து வரும் உன்னை உணர்விலும் தேக்கி உயிருள்ளவரை நேசிப்பேன் என்றும் உன் அன்னையாய். ஆமாம் இறைவா, 2 கண்களை கொடு. என்னை கலங்க வைத்தவனே, எனக்கு 2 இதயம் கொடு. அவன் நினைவுகளை சுமக்க ஒரு இதயம் போதவில்லை. காதலில் பொறுமையை கடைபிடிப்பது தப்பானது. நீ கிடைப்பாய் என்று இருந்து என் வாழ்க்கையை காணல் நீராகிவிட்டது. என் கல்லறை பூவில் உன் நினைவுகள் தான் ஆத்ம வரிகளாக இருக்கின்றது. உன்னை முதல் பார்த்தபோது தோன்றவில்லை நான் உன் மீது காதல் கொள்வேன் என்று. உன் மீது காதல் வந்தது. ஆனால் நீயோ என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாய். உன் மனதிற்கு பிடித்தவளோடு இனிமேல் இருளோடு கூட எனது நாட்கள் நகரும். நான் என் மரணம் பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் என் கவலையெல்லாம் என் மரணத்திற்கு பிறகு உனக்கு என் அளவு அன்பு கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான். உன்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டேன். உனக்காக இப்பொழுது காத்திருப்பதில்லை. உன்னிடமிருந்து எந்த எதிர்ப்புகளும் எனக்கில்லை. ஆனால் உன் நினைவுகள் மட்டும் முன்பை விட அதிகமாக என்னை வதைக்கின்றது. அவனை பிரிந்து வாழ பழகிக் கொள்கின்ற சில சமயங்கள் மீண்டும் வந்து ஏக்கத்தை உருவாக்கி சென்று கொள்கின்றன. ஒரு நாள் நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். அன்று உனக்கு புரியும் நான் படும் வேதனை. இதுவரை நான் ஒன்றுக்கும் பேராசை கொள்வதில்லை. ஏன் தெரியுமா? என் சாதாரண ஆசைகள் எல்லாம் கண்ணீரில் முடிவது நினைத்தாள். உன்னை பார்க்காமல் வருடங்கள் ஓடலாம், உன்னுடன் பேசாமல் மாதங்கள் ஓடலாம். ஆனால் உன் நினைவுகள் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட ஓடாது. என் உயிரானவனே, உன்னை போன்று அன்பானவனை நான் கண்டதில்லை, காண்பதற்கு ஆசை கொண்டதும் இல்லை. உன் உண்மையான அன்பு தோற்று போனதால் 1000 முறை சண்டை போட்டிருப்பேன். ஆனால் ஒரு முறையேனும் உன்னை தவிர்க்க நினைத்ததில்லை, தவிக்க விட்டதும் இல்லை. இதே நேரம் லக்ஷிகா நினைச்சிருக்காங்க. காலம் கடந்த போது உனக்காக காத்திருப்பேன், உன் கையில் இருக்கும் பலம்புரியை போல. நம்மை வேண்டாம் என்று விட்டு சென்ற உறவுகளை நாமும் வேண்டாம் என்று விட்டு விலகுவோமாயின் அதுதான் நம் வாழ்க்கையில் எடுக்கிற சிறந்த முடிவாயிருக்கும். ஆனால் அது போன்ற முடிவை நாங்கள் யாருமே எடுக்கிறதில்லை. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் மறுபடியும் உனக்காக பெரும் கோபத்திலும் ஒரு பெண்ணிடம் கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல் பேசுவதில் உள்ள ஆண்மை எப்போதுமே. பெண்ணே, உன் பின்னால் அலைந்து திரிந்த போதெல்லாம் கத்தி சொன்னாய், பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்று. உன் கைகோர்த்து ஒருவன் நடந்ததை பார்த்தபோதுதான் நான் உணர்ந்தேன், நீ சொன்னது வார்த்தை மட்டுமில்ல, என் இதயத்தை கிழிக்க எறிந்த கத்திகள். எப்பொழுதும் என்னை வெறுக்கும் என் அன்பு காதலனே, நீ வேண்டாம் என்று சொன்னவுடன் உன்னை விட்டு வேறொருத்தியை பார்ப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் உன்னோடு பேசிய அந்த வார்த்தைகளும், உன்னோடு செலவிட்ட நேரத்தையும், உன்னோடு சேர்ந்து ரசித்த பாடல்களையும் இன்று வரை என்னால் எப்படி மறக்க முடியும்? மனதளவில் குறைந்தபட்சமேனும் நல்லவளாய் இருக்கும் ஒருவனை எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் விட்டு விலகாதீர்கள். அன்று 1000 சண்டைகள் போட்டுக்கொண்ட போதும் நானும் நீயும் பிரியவே இல்லை. இன்று சண்டைகளே இல்லை, ஆனால் நீ என் அருகில் இல்லை. தொடர்ந்து முணிந்து கொள்ளலாம். இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், உங்களுடைய ரணமான வழிகள், உங்களுடைய
கடந்து வந்த பாதையில் ஆயிரம் வழிகள் இருக்கும். அந்த வழிகள் எல்லாம் நீங்கள் வந்து கவிதையாக வடித்து எங்களுடைய தாமரை வானொலியில் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் உங்களுடைய கவிவரிகளையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் என்று சொல்லிக்கிட்டு முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு